ஜப்பான் ஷூட்டோ ராய் கராத்தே பள்ளியின் சார்பில் கராத்தே போட்டிகள் நடைபெற்றது. இதில் இந்தியாவில் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உள்ளிட்ட பல மாநிலங்களைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். ஆண்கள், பெண்கள், சிறுவர், சிறுமியர்கள் என 4 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டிகளை இந்திய தலைமை மாஸ்டர் ரமேஷ் துவக்கி வைத்தார். வெற்றி பெற்றவர்களுக்கு ஏசிஎஸ் கல்வி நிறுவனங்களின் தலைவர் ஏசி சண்முகம் கோப்பைகளையும் சான்றுகளையும் வழங்கினார். இந்த விழாவில் சின்னத்திரை நடிகை அனு கிருஷ்ணா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் மாணவர்கள் தங்களின் திறமைகளை போட்டிகளில் வெளிக்காட்டினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியத்தில் உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒன்றிய குழு தலைவர் திருமதி கவிதா கோவிந்தராஜ் மற்றும் காரக்குப்பம் பஞ்சாயத்து தலைவர் கோவிந்தராஜன் ஆகியோரின் தலைமையில் ஒன்றிய கவுன்சிலர்கள் உள்ளிட்ட ஒன்றிய குழு உறுப்பினர்கள், வார்டு உறுப்பினர்கள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் திமுகவிலிருந்து விலகி அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி ஆகியோரின் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். இதைத் தொடர்ந்து அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் பட்டாசு வெடித்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பர்கூரில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய காரக்குப்பம் பஞ்சாயத்து தலைவர், தொடர்ந்து தாங்கள் புறக்கணிக்கப்படுவதால் திமுகவில் இருந்து விலகி தற்போது அதிமுகவில் இணைந்துள்ளதாக தெரிவித்தார். கோயம்புத்தூர் எட்டிமடை பகுதியில் உள்ள அமிர்தா பல்கலைக்கழக வளாகத்தில் அகண்ட தமிழ் உலகம் அமைப்பின் 4வது சர்வதேச மாநாடு கடந்த 5ஆம் தேதி முதல் நடைபெற்றது. வய தலைமை கொள்வோம் என்ற கருப்பொருளில் இந்த ஆண்டு நடைபெற்ற மாநாட்டில் பல்வேறு நாடுகளில் வசிக்கும் தமிழர்கள், தமிழ் ஆராய்ச்சியாளர்கள், தமிழ் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதன் நிறைவு விழாவில் சிறப்பு விருந்தினராக மத்திய தகவல் ஒலிபரப்பு, கால்நடை பராமரிப்பு, மீன்வளம் மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அகண்ட தமிழ் உலகம் அமைப்பின் 4வது மாநாட்டில் தமிழ் மொழியை பற்றியும், தமிழ் கலாச்சாரத்தை பற்றியும், வணிகத்தை பற்றியும் பேசப்பட்டது. உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் பங்கேற்ற இந்த நிகழ்வில் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். மேலும் பேசிய அவர், தமிழ் பண்பாட்டை பற்றியும், தமிழ் கலாச்சாரத்தை பற்றியும், தமிழர்களுடைய அந்த வியாபாரம் என நம்மளுடைய வியாபாரத்தில் பண்டைய தமிழர்கள் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் எல்லாமே நம்மளுடைய சோழர் காலத்திலிருந்து நம்மளுடைய வியாபாரத்தை பெருக்கியிருக்கிறோம். இப்படிப்பட்ட தமிழர்கள் உலகம் முழுவதும் இன்று பல்வேறு நாடுகளில் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் ஒரு பிளாட்ஃபார்மாக இந்த அகண்ட தமிழ் உலகமானது இருக்கிறது. வேலூர் மாவட்டம் காட்பாடி ரயில்வே திருமண மண்டபத்தில் தமிழன் அமெச்சூர் ஆணழகன் மற்றும் உடற்தகுதி சங்கம் மற்றும் வேலூர் மாவட்ட உடற்தகுதி சங்கம், எவரெஸ்ட் ஜிம் இணைந்து நடத்திய தென்னிந்திய அளவிலான மிஸ்டர் அண்ட் மிஸ் ஆணழகன் போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட 6 மாநிலங்களிலிருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட ஆண் அழகர்கள் கலந்து கொண்டு 55 கிலோ எடைப்பிரிவு முதல் 90 கிலோ எடைப்பிரிவு வரை 23 பிரிவுகளில் கலந்து கொண்டு தங்களது உடல் கட்டமைப்புகளை வெளிப்படுத்தி முதலிடம், 2ஆம் இடம், 3ஆம் இடங்களை தட்டி சென்றனர். மேலும் பெண்கள் பிரிவில் தென்னிந்திய மாநிலங்களிலிருந்தும் பலர் கலந்து கொண்டு பரிசுகளை தட்டி சென்றனர். இதில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட வெற்றி பெற்ற மிஸ்டர் சவுத் இந்தியா என்கிற பட்டத்தை வேலூர் மாவட்ட அமெச்சூர் ஆணழகன் மற்றும் உடற்தகுதி சங்கத்தின் இயக்குநர் மற்றும் திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு உறுப்பினர்களின் தலைவர் சேகர் ரெட்டி மற்றும் VIT பல்கலைக்கழக துணைத் தலைவர் GV செல்வம் ஆகியோர் ரொக்க பரிசு, பணம் மற்றும் சான்றிதழ், வெற்றி கோப்பையையும் வழங்கினார். கோவை விமான நிலையத்தில் புதுச்சேரி மற்றும் தெலுங்கானா மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறுகிறது. பாரத பிரதமர் பல வெளிநாடுகளுக்கு சென்று ஏற்படுத்திய நல்லுறவும் பாரத தேசம் தொழில் முனைவோர்களுக்கு ஏற்ற தேசமாக இருக்கிறது என்ற நம்பிக்கையிலும் தான் தொழில் முனைவோர்கள் தமிழகத்திற்கு வருகிறார்கள். ஒரு மாநிலத்தை மட்டுமே நினைத்து தொழில் முதலீட்டாளர்கள் வருவதில்லை. நாட்டின் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும் என்றார். மேலும் பேசிய அவர், இன்னொன்று, இந்திய பாரத தேசம் தொழில் முனைவோருக்கு ஏற்ற தேசமாக இருக்கிறது என்ற நம்பிக்கையில் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகிறார்கள். ஆக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சென்று ஒவ்வொரு நாட்டிலும் ஏற்படுத்திய நல்லெண்ணமும் இதற்கு காரணம் என்று நான் நினைக்கிறேன். அது மட்டுமல்ல, இதற்கு முந்தைய முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்தது. அதுல எவ்வளவு நமக்கு தொழில் முனைவோர் கிடைச்சாங்க, மக்களுக்கு எவ்வளவு பலன் தந்தது,
எந்தெந்த நாடு தொழிற்சாலைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். இதை பற்றிய விவரம் நமக்கு முழுவதுமாக தெரியல. தலைநகர் டெல்லியில் நிலவி வரும் அதிக அளவிலான பனிப்பொழிவு காரணமாக அங்குள்ள மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஏற்பட்ட கடுமையான குளிரால் நர்சரி முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு விடுமுறை என டெல்லி கல்வித்துறை அமைச்சர் அதிஷி தனது சமூக வலைதளமான எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். டெல்லியில் கடும் பனிப்பொழிவு காரணமாக அதை கருத்தில் கொண்டு அனைத்து அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளிலும் நர்சரி முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு குளிர்கால விடுமுறை ஜனவரி 12ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்காளதேசத்தில் உள்ள ரோஹிங்கியா அகதிகள் முகாம் ஒன்றில் திடீரென நேற்று தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்திற்கு 800க்கும் மேற்பட்ட கூடாரங்கள் தீக்கு இரையாக்கின. இதன்பின் தீயணைப்பு படையினர் மற்றும் ரோஹிங்கியா தன்னார்வலர்கள் 3 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீயினை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் வீடுகள் மட்டுமில்லாமல் கல்வி மையங்கள், மசூதிகள் மற்றும் சுகாதார நல மையங்கள் உள்ளிட்ட பல்வேறு மையங்களும் பாதிக்கப்பட்டு சேதமடைந்தது. மேலும் 7000க்கும் கூடுதலானோர் வீடுகளின்றி தற்போது தவித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்டை நாடான வங்காளதேசத்தில் 300 தொகுதிகளில் 299 தொகுதிகளுக்கு நேற்று தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் 436 சுயேட்சை வேட்பாளர் உட்பட 1500க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். இதைத் தொடர்ந்து வாக்குகள் எண்ணிக்கை உடனடியாக தொடங்கியது. இந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கையில் பாதிக்கும் மேற்பட்ட இடங்களில் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் 5வது முறையாக ஷேக் ஹசீனா பிரதமர் பொறுப்பை ஏற்க இருக்கிறார். மொத்தமுள்ள 300 தொகுதிகளில் 264 தொகுதிகளுக்கு வாக்கு எண்ணிக்கை முடிந்து முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சி 204 இடங்களில் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.